நீங்க சின்ன வயசுல இருந்து வளர்ந்த உங்க வீட்டோட ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு டெட் பாடி இருந்தா என்ன பண்ணுவீங்க? 2019ல சென்ட் லூயிஸை சேர்ந்த ஆடம் ஸ்மித்ங்கிற இவரு இறந்து போன தன்னோட அம்மாவோட வீடு ரொம்ப நாளா க்ளோஸ்லயே இருக்கு. சரி, அதை கிளீன் பண்ணுவோன்னு அந்த வீடை ஓபன் பண்ணி கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல ஒரு ஃப்ரீசர் இருக்கிறத நோட் பண்றாரு. ஆக்சுவலா அந்த ஃப்ரீசர் அவரோட சின்ன வயசுல இருந்தே அங்கதான் இருக்கு. பட் ஆடம் ஸ்மித்தோட சின்ன வயசுலயே அவரோட அம்மா அந்த ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் எந்த காரணத்தை கொண்டு ஓபன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுனால அவருக்கு அந்த பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு ஐடியா கூட இல்ல. சரி, இப்பதான் அம்மா இறந்துட்டாங்களேன்னு ஒரு கியூரியாசிட்டியில அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் ஓபன் பண்றாரு. அதுக்குள்ள கார்ட்போர்டால ஆன ஒரு பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள பிங்க் கலர் பிளாங்கெட்ல ஏதோ ஒன்னு ரேப் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பிங்க் கலர் பிளாங்கெட்டையும் ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுக்குள்ள ஒரு குழந்தையோட டெட் பாடி. ஆடம்க்கு அந்த குழந்தையோட டெட் பாடியை பார்த்துமே என்ன பண்றதுன்னே தெரியல. என்னால இவ்வளவு நாளா ஒரு டெட் பாடியை தான் வீட்டுல வச்சிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாரு. போலீஸ் அண்ட் ஃபாரன்சிக் ஆஃபீஸர்ஸ் அந்த வீட்டுக்கு வராங்க. அந்த குழந்தையோட டெட் பாடி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த பாடி 50 வருஷம், அதாவது லேட் 1960ஸ்லயே இந்த ஒரு பாடி இறந்துருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. அதை விட ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இறந்து போன குழந்தையோட பாடியில இருந்து எடுத்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணும்போது அது ஆடம் ஸ்மித்தோட ஒரு ஹாஃப் பிரதர்னு தெரிய வருது. இந்த 2 விஷயத்தை தவிர போலீஸால வேற எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. பிகாஸ் இந்த பேபி பிறந்ததுக்கு பர்த் சர்டிபிகேட்டும் இல்ல, இறந்ததுக்கு டெத் சர்டிபிகேட்டும் இல்ல. ஸோ இவ்வளவு பேசிக் இன்ஃபர்மேஷன் லேக் ஆகுறதுனால இந்த கேஸை ஃபர்தரா மூவ் பண்ண முடியாம இன்னுமே அன்சால்வ்டா தான் இருக்கு.